திரு புஷி ஆனந்த் அவர்கள் காணாமல் போய்விட்டார். தாடி வளர்த்திருந்தாராம். கட்சி தொண்டர்கள் தலைமையோட பவர்ல நிக்கணும். இங்க தாவேக்கா அப்படியே தலைகீழாகி விர்ச்சுவல் வாரியர்ஸ் தான் இன்னைக்கு தலைமையை தூக்கி நிலை நிறுத்தி இருக்காங்க. ஆமா, விர்ச்சுவல் வாரியர்ஸ் இல்லைன்னா அந்த கட்சி அதோகதியா இருக்கும். அவர்கள் தான் திமுகவுக்கு எதிராக களமாடி கொண்டு திமுகவின் பொய்களையும் புரட்டுகளையும். விஜயும் அரசியலுக்கு புதியவர், அதனால தான் அவர் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் நமது நிகழ்ச்சி வாயிலாக புரிந்து கொள்ளுங்கள். கூடவே இருந்து உங்களுக்கு சதி ஆலோசனை சொல்லி கொண்டிருப்பவரை மட்டும் நம்பாதீர்கள். எல்லோரிடமும் கலந்தாலோசியுங்கள். உங்கள் கட்சியிலே இருக்கக்கூடிய எல்லார்கிட்டையும் கேளுங்க என்று தான் நாம் சொல்கிறோம். இப்போ ஜான் ஆரோக்கியசாமி தொடர்பா கலக குரல் எழும்பி இருக்கு அடிமட்டத்தில் அப்படின்னு தான் அந்த இந்தியன் எக்ஸ்பிரஸ் சொல்லுதாங்க சார். அதுவும் அதில் சொல்லப்பட்டிருக்கு. இந்தியன் எக்ஸ்பிரஸோட செய்தியில் அதுவும் ஜான் ஆரோக்கியசாமி மீது விமர்சனங்கள் எழுந்திருக்கின்றன. ஜான் ஆரோக்கியசாமி ஃப்ராங்காக இன்றைக்கி எல்லாரும் முன்னாடியும் சொல்கிறேன், ஜான் ஆரோக்கியசாமி எனக்கு நண்பர். விஜய் அவர்கள் கட்சி தொடங்குவதற்கு முன்பிருந்தே ஜான் ஆரோக்கியசாமி எனக்கு நண்பர். அடிக்கடி சந்தித்து பேசியிருக்கிறோம். எனக்கு அவர் மீது தனிப்பட்ட முறையில் காழ்ப்புணர்ச்சி எதுவும் கிடையாது. தாவேக்கா நன்றாக இருக்க வேண்டும், விஜய் நன்றாக இருக்க வேண்டும், நல்ல அரசியல் முடிவுகளை தாவேக்கா எடுக்க வேண்டும், தாவேக்கா வளர வேண்டும் என்கிற நோக்கத்தில் தான் நான் சொல்கிறேன். ஒரு மாற்று வேண்டும். திமுக கட்சி அழியணும்னு நான் மனசார விரும்புகிறேன். எப்போதும் அந்த இடத்துல தாவேக்கா வரணுன்றதை நான் விரும்புகிறேன். அப்போ வளர்கிறதுக்கு தேவையானதை செய்யுங்க. இல்லைன்னா திருப்பி திமுக வளர்ந்துடும். அவங்ககிட்ட இருக்க கட்டமைப்பு உங்கள்கிட்ட இல்லை. அவ்வளோ ஈஸியாக அழிச்சிட முடியாது. அதை அழிக்கிறதுக்கான வேலை செய்யணும்னா நீங்கள் அரசியல் செய்யணும்.